வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த ஒரு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா ஸ்கூட்டர்ஸுமே ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸோட, ஒரு நல்ல சூப்பரான ஒரு இன்ஜின் ஸ்பெக்கோட, அது இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸிங்கோடையுமே இந்த செக்மெண்ட்டில் எல்லா பைக்ஸுமே இருக்கும், ஸ்கூட்டர்ஸுமே இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த டாப் 5 பெஸ்ட்டு ஸ்கூட்டர்ஸ் அண்டர் 1 lakhன்ற மாதிரி ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்ப்போம். பார்மடி சேனலுக்கு சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா என்னுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, நம்ம அதிகமாக பேசுகிறோம், வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நார்மலாக ஒரு சட்டில் டோனில் இருக்கிற ஒரு டிசைன் டோன் மாதிரி தான் வரும். ஓவராக இந்த ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் ஃபேன்சியர் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய கெயின் பண்ண மாதிரி இருக்காது. உங்களுக்கு நார்மலாக ஒரு சட்டில்டாக தான் இருக்கும் டிசைன் பொறுத்த அளவுக்கு. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவான ஒரு டிசைனே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 109.7 cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 7.71 bhp வரைக்கும் 8.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒரு 110 cc-க்கு ஏற்ற ஒரு பவர் ரேஞ்ச் இருக்குன்னே சொல்லலாம். அந்த ஒரு 60 வரைக்கும் நல்ல ஒரு பிக்கப் இந்த வண்டியில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 45 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விட கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுட்போர்ட் ஓரளவுக்கு நல்ல பெருசாகவே இருக்குது. சீட்டிங் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு பெருசாக, ரொம்ப பெருசில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஒரு 19 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. சும்மா சொல்லாது, ஓரளவுக்கு நல்ல ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். ஒரு ஹெல்மெட், அதான் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தாராளமாக வைக்கலாம். அதுக்கடுத்து கூட கொஞ்சம் பொருளுமே கூட வைக்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த வண்டியில் ஒரு மைனஸாக ஃபீல் ஆனது வந்து இதோட ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு. ஆமாங்க, இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுத்துருக்கலாம், பட் இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே சீட்டை திறந்து அதுக்கடுத்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற மாடல்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் சாவே திருகுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திறக்கும், அப்படி பெட்ரோல் போடலாம் இல்லையா? பட் ஆனால் இந்த மாடல் அது அப்ளிகபிள் கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா பிரேக்கிங். வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் அது ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் நம்ம சொல்கிறாங்க. பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான பிரேக்கிங் தான். பட் இருந்தாலும் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு ஓகேவான ஒரு பிரேக்கிங்னு வச்சுக்கலாம். ஓரளவு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 103 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 760 mm கிட்ட வரைக்கும் வருது. வண்டியோட ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக ஈஸி தான். ஷார்ட் அட்ரஸ் இருந்தாலுமே கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 86,000 ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் 90,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு டீசென்ட்டான டிசைன் டோன் இருக்கக்கூடிய ஒரு 110 cc ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ இந்த டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 நிச்சயம் நல்ல ஒரு ஈஸி ஹேண்டிலிங்கோட இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் ஆனால் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இந்த மாடலில் இருக்காது, அது ஒரு விஷயம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப நார்மலாக சட்டில் டோனில் இல்லாமல் இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாகவே இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் கலர் ஸ்கீம்ஸும் பார்க்க நிறையா இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல அந்த ஒரு க்ரோம் ஃபினிஷும் வரும்ன்றதுனால வண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 110.9 cc-க்கான 2 வால்ட் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 8 bhp வரைக்கும் 8.7 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 75 km/h வரைக்கும் ரீச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டாப் ஸ்பீடு வரைக்குமே கூட இந்த வண்டியில் நல்ல ஒரு பிக்கப் ஃபீல் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஒரு 110 cc-யில் இதில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்போ ஒரு பெட்டர் மைலேஜ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ்லையும் பெட்டராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்லையும் பெட்டராக இருக்குது. அதனால தான் இதை தூக்கி நான் 4th பிளேஸில் போட்டிருக்கேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. இதோட பிரேக்கிங் ஒன்றும் ஓன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் அந்த வண்டிக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 104 kg. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 765 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வண்டியுமே நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸுக்கு இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுக்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஒரு ஸ்கூட்டர் நிச்சயமாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹேண்டிலிங் உங்களுக்கு ஈஸி தான். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் வேரியன்ட் இதுவுமே ஜஸ்ட் ஒரு 84,000 ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 89,000 நீங்கள் நார்மல் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்றப்ப இதுலேயும் பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்காது. பட் இதில் எக்ஸ்டெக்னு உங்களுக்கு ஒரு வேரியன்ட் இருக்குது. அது போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ப்ரைஸிங்கும் திட்டத்தட்ட அதுவும் ஒரு 1 lakh பட்ஜெட்குள்ளே தான் வரும்.
போகலாம் அப்படின்றப்ப நீங்கள் மேபி அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் வரும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு ஹீரோவோட Zoom 110 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 110cc செக்மெண்ட் அது ஏங்க இந்த இந்தியன் ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே இந்த வண்டியோட அந்த ஒரு டிசைனுக்கு ஐசி இன்ஜின்ஸில் வேறு காம்படிஷனே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு யூனிக்கான டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக ஒரு அக்ரெசிவான ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் லுக்கிங் டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் குறையல. நிச்சயமாக நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோ ப்ளஷரில் யூஸ் பண்ணியிருந்தா அதே ஒரு சேம் இன்ஜின் தான் இதுலேயும் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இன்ஜினாலும் ஒரு 8.05 bhp ஆஃப் பவர்ஸும் 8.7 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 87 km/h. வண்டியிலுமே அந்த ஒரு 80 வரைக்கும் உங்களுக்கு நல்ல பிக்கப் ஃபீல் ஆகுது. அதுக்கு மேலே கொஞ்சமாக தான் அப்படியே பிக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 45 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்பா இதுலேயும் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். டிஸ்க் பிரேக் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற மாடல் வந்து டிஸ்க் பிரேக் கிடையாது. ஏன்னா டாப் மாடல் வந்து அரௌண்ட் ஒரு 1.4 அதை மாதிரி கிட்ட போயிடும். அதான் 1,04,000 கிட்ட வந்துடும். நம்ம பார்க்குறது வந்து 1,00,000 ரூபாய்க்குள்ளன்றதுனால இதோட பேஸ் மாடல் நீங்கள் நிச்சயமாக வாங்கலாம். அதில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வரும். அதனால் மேபி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வேண்டிய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 108 kg சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 770 mm. இதுவுமே பெரிய கஷ்டமாக இருக்க போகிறதுல வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கடுத்து லைட்டிங் மாதிரி விஷயங்களை சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த வண்டி. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு வச்சிங்களா உங்களுக்கு பேஸ் மேரில் 90,000 ஸ்டார்டிங் அந்த ஒரு மாடல் மேபி நீங்கள் 1,00,000 ரூபாக்குள்ளே முடிக்கலாம். அப்படின்னு பார்க்குறீங்கப்போ நீங்கள் டிஸ்க்கு போகிறீங்கன்றப்ப 1,01,000 ரூபாயில் அதான் 1,10,000 ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து 1,04,000 உங்களுக்கு டாப் மாடல் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா பேஸ் மாடலே மோர் தென் எனஃப். அதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கட் ஆகும், அதுக்கடுத்து பிரேக்ஸ் கட் ஆகும். மற்றபடி மற்ற விஷயங்கள் இன்ஜின் டிசைன் மாதிரி விஷயங்கள்லாம் சேமாக தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ வாங்க இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு ஹோண்டாவோட டியோ 110 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் சொல்லவே தேவையில்ல. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிசைன் நம்ம ஹோண்டா டியோ. சொல்லப்போனால் நம்ம இந்தியன் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டையே மாற்றி எழுதின ஒரு டிசைன் இந்த ஹோண்டா டியோ. ஒரு காலத்துலாம் ஸ்கூட்டர்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நார்மல் சட்டில் டோன் அந்த ஒரு லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனோட தான் இருக்கும். யங்ஸ்டார்ஸு காலேஜ் பசங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கூட்டர்ஸ்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த டியோ ஸ்கூட்டர் வரத்துக்கு முன்னாடி. பட் இந்த ஸ்கூட்டர் வந்த பிறகு தான் அந்த ஒரு ஸ்கூட்டரும் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதுவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக எடுத்துகிட்டு வர முடியும், அந்த வண்டியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ண முடியும்னு ஹோண்டா நிரூபிச்சு. ஆனால் டிசைன் விஷயத்தில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மாடல் நம்ம ஹோண்டாவோட டியோ. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 110cc டூவால் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 7.75 bhp ஆஃப் பவர்ஸும் 9.03 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 83 km/h வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இருந்த ஹோண்டா டியோ அளவுக்கு இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 48 kmpl வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்பயும் போல் சொல்கிறது தான், டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். அடித்து ஓட்டுறீங்கப்போ மைலேஜ் நிச்சயமாக குறைய தான் செய்யும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்ம பார்க்கறது வந்து பேஸ் மாடல். இதில் டாப் மாடலையும் டிஸ்க் பிரேக் கிடையாது. இதில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான். பிரேக்கிங் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அதெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 103 kg சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 765 mm. சீட் ஹைட்டும் கம்மி, வண்டியோட வெயிட்டும் கம்மி இருக்கனால உங்களுக்கு ஹேண்டலிங்கும் ஈஸியாக தான் இருக்கும். சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றி ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து வந்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், பேஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு 96,000 ஸ்டார்டிங். இந்த ஒரு மாடல் தான் நம்ம இந்த லிஸ்டிங்கில் பார்க்குறது. அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு டீலக்ஸ் வேரியன்ட் இருக்குது. அது வந்து ஒரு 1 lakh கிட்ட வரும் அரௌண்டு. அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளர்ஸ் வரும். நம்ம பார்க்கறது வந்து ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து உங்களுக்கு ஒரு அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். மற்றபடி இன்ஜின் டிசைன் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இதில் ஹச் ஸ்மார்ட்னு ஒரு வேரியன்ட் இருக்குது, கீலெஸ் மாடல். அது வந்து உங்களுக்கு 1,05,000 வரைக்கும் வரும். அது ரெண்டும் நம்ம பட்ஜெட் விட்டு வெளியே போகிறதுனால நம்ம பார்க்கறது வந்து பேஸ் மாடல் தான். அதுவே எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் சரி இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு ஹீரோவோட டெஸ்டினி பிரைம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் டோனில்
வரும் இந்த வண்டியோட டிசைன் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 124.6 சிசி, அதான் ஒரு 125 சிசிக்கான 2-வால் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனால் 9 bhp ஆஃப் பவர் இருக்கும். அதுக்கடுத்து 10.36 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீடு 85 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நிச்சயமாக இந்த வண்டியில் நல்லாவே போக முடியும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 45 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடி ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ ஒரு 45 to 50 ரேஞ்ச் வரைக்குமே கூட நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான். பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இல்லைன்னு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு பிரேக்கிங். வண்டியோட டோட்டல் வெயிட் 115 kg. எனக்கு கேட்டிங்கன்னா 125 cc 115 kg ரியலி ஒரு ஒர்த்தான ஒரு வெயிட் தான். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 777 mm கிட்ட வரைக்கும் வருது. ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 96,000 கிட்ட வரைக்கும் வருது. ஸ்டாண்டர்ட் மாடல் மட்டும் தான், இல்லை பிரிவினெல்லாம் கிடையாது, டாப்பு பேஸுன்ற மாதிரி. இருக்கிறதுலே ஒரு அஃபோர்டபுளான ஒரு 125 cc மோட்டர் சைக்கிள் அதுவும் ஸ்கூட்டரில் எடுக்கணுன்றப்ப இந்த ஹீரோ பிரைம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த லிஸ்டிங் வீடியோவை நம்ம இங்கே பிடிச்சோமோ. இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங். பை. See you later.